அவரு ஐஸ்வர்யத்தின்படி செய்கிற தேவன், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி செய்கிற தேவன். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகள் எல்லாம், அதனால சொல்றேன், மனுஷன் செஞ்சானாக்கா அவன் செஞ்சுட்டு சொல்லி காட்டுவான். மனுஷன் செஞ்சானாக்கா அவன் கொஞ்சம் தான் செய்ய முடியும். மனுஷன் செஞ்சானாக்கா நான் செஞ்ச பத்தியா, நான் செஞ்சேன் பத்தியா, நான் செஞ்சேன் பத்தியா, பரம்பரை பரம்பரை பரம்பரையா சொல்லி 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 காட்டிட்டு இருப்பாங்க. கர்த்தர் அப்படி கிடையாது. கர்த்தர் எப்படி செய்வார்னாக்கா அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. அவர் எப்படி ஐஸ்வர்யவானவர், உலகத்தையே அவருடைய கையில் இருக்குது. நினைச்சா அழிக்க முடியும், நினைச்சா உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட தேவன் நமக்குடைய கையில இருக்கிறார். அவர் இந்த உலகத்தையே உருவாக்கிட்டு இங்க அழிக்கிறாரு, அங்க அழிக்கிறாரு, இன்னொன்று உருவாக்குறாரு, எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. சோ இப்படிப்பட்ட தேவன் கிட்ட நம்ம குறைகள் தயவு செய்து சொல்ல கத்துக்கங்க. நம்மளோட குறைவுகள் எல்லாம் மாற பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா குறையும் என்னென்ன குறை இருக்குதோ ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது முழங்கால், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது ஒரு முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த குறை எனக்கு இருக்குது. ஒரு நாள்ல ஜெபம் பண்ணிட்டா எல்லாத்தையும் கேட்டுருவாருன்னு நினைக்காதீங்க. டெய்லி ஜெபிக்கிறவங்களுக்கு தான். அதிகாலையில ஜெபிக்க முடிஞ்ச ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில எழுந்து ஜெபிக்க நிறைய பேர் வாலிப பிள்ளைங்க வயதுல ரொம்ப நீங்க குறைவா இருக்கிறீங்கன்னாக்கா தயவு செய்து இந்த அதிகாலை ஜெபம்லாம் விட்டுறாதீங்க. அதை செஞ்சு பாருங்க, திருப்பி திருப்பி செஞ்சு பாருங்க. என் வாழ்க்கையில நான் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் சம்பாதித்தது இந்த அதிகாலை ஜெபம் தான். இந்த அதிகாலை ஜெபம் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும், எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அதிகாலையில எழுந்து ஆண்டவரோடு கூட பேசும்போது அவரு நமக்கு ஆண்டவருக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்மளை சுத்தி அமைதி இருக்கும். அந்த உலகமே அமைதியா இருக்கிற நேரத்துல நானும் கர்த்தரும் மட்டும் பேசும்போது அவருடைய ஐஸ்வர்யத்தின் பிரகாரம் நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவனா இருக்கிற. உங்களுக்கு குறைவு இருக்குதா? மனுஷனை பார்க்காதீங்க. உங்களுக்கு குறைவு இருக்குதா? போயிட்டு இதை செய்யணும், அதை செஞ்சுக்கணும், இதை செஞ்சுக்கணும், அப்படி பண்ணிக்கணும். உலகத்துல குறைவு இல்லாதவங்க யாருமே இல்லை, யாருமே இல்லை. எப்படிப்பட்ட மில்னர்ஸா இருக்கட்டும், எப்படிப்பட்ட கோடீஸ்வரங்களா இருக்கட்டும், அவங்ககிட்டயும் ஒரு குறைவு இருக்கும். வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், எங்கேயோ ஒரு சின்ன சின்ன காரியங்கள்ல குறைவுகள். எல்லா மனுஷருக்கும் குறைவுகள் இருக்குது இந்த உலகத்துல. ஆனா எனக்கு மட்டும்தான் இவ்வளவு குறைவு இருக்குது, ஐயோ நான் மட்டும்தான் இவ்வளவு குறைவுல இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் வித்தியாசமான குறைகளில இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு மத்தியில ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா? இதுக்கு மத்தியில ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த வேதத்தை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா? இதுக்கு நடுவுல ஆண்டவரே எந்த பொல்லாப்பு வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த நஷ்டம் வந்தாலும், எப்படி இருந்தாலும், என்ன வழி விலகி போகக்கூடிய வழிகள் வந்தாலும், உம்மை விட்டு வழி விலகி போகக்கூடிய வழிகள் வந்தாலும் நான் உம்மை நேசிப்பேன், நான் உம்மை நம்புவேன், நான் எல்லா குறையும் உங்ககிட்ட தான் சொல்லுவேன். அந்த குறையை நீங்க தான் பூர்த்தி செய்ய முடியும். அந்த குறைகளை நீங்க தான் நீக்கி போட முடியும். பிரியமானவர்களே, எத்தனை பேர் ஜெபத்தினால, எத்தனை அம்மாமார்கள், எத்தனை அப்பாமார்கள், எத்தனை பேரண்ட்ஸ் அவங்களுடைய ஜெபத்தினால பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டியிருக்கிறாங்க, குடும்பத்தினுடைய வாழ்க்கையை கட்டியிருக்கிறாங்க.